Okay, write a C program to implement timer infrastructure that provides following functionalities. So, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டைமர கிரியேட் பண்ணணும். இப்ப டைமர்னா என்ன அப்டின்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃபர்ட் எக்ஸிகியூஷன் மெக்கானிசம். டிஃபர்ட் எக்ஸிகியூஷன் அப்டின்னா என்ன? டிஃபர்ட்னா போஸ்ட்போன் பண்றது. நீ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் கோட எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த எக்ஸிகியூஷன தள்ளி போடுறது. அதுதான் டிஃபர்ட் எக்ஸிகியூஷன். ஓகே. இப்ப டைமர்ன்றது என்னன்னா, பேசிக்கலி யூ ஹேவ் டு ரன் அ ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் இப்ப ரன் ஆகக்கூடாது. ஒரு 60 செகண்ட்ஸ் கழிச்சு ரன் ஆகணும். ஓகேவா? அப்ப யூ கிரியேட் அ டைமர் ஃபார் 60 செகண்ட்ஸ். அதுக்கு இந்த ஃபங்ஷன இன்புட்டா குடுத்துருவ. அந்த டைமர் என்ன பண்ணும்னா, 60 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த ஃபங்ஷன கால் பண்ணி விட்டுரும். கரெக்ட்? சோ இந்த மாரி உன் எக்ஸிகியூஷன கொஞ்சம் தள்ளி போடணும். அப்படின்னா, தென் யூ கோ ஃபார் அ டைமர். ஏதோ வேலைய கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்யணும் அப்படின்னா, யூ கோ ஃபார் அ டைமர். ஓகே. இப்ப இந்த டைமர நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் a question. That is, that you have to give a function called create timer. ஒரு டைமர் கிரியேட் பண்ணி குடுத்துரும். அப்புறம் ஆர்ம் டைமர் அப்படின்னா அந்த டைமர ஆர்ம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபங்ஷன் அப்பதான் கால் ஆகும். ஆர்ம் பண்றேன் அப்படின்னா, கிரியேட் பண்ணிட்டு ஆர்ம் பண்றேன்னா போயிட்டு எங்கேயோ வச்சிரும். கரெக்ட்டா அந்த 60 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த ஃபங்ஷன் கால் ஆயிடணும். டிஸார்ம் பண்ற அப்படின்னா, அப்ப அந்த டைமர ஸ்டாப் பண்ணிடணும். டெலீட் பண்ணா கம்ப்ளீட்டா டைமருக்கான மெமரி எல்லாத்தையும் தூக்கிடணும். இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவ? அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகே. a simple way to implement டைமர் ஃபங்ஷன்ல என்ன இருக்கணும்? டைமர் நோட் பண்ணணும். கால் பேக் ஃபங்ஷன் இருக்கணும் முக்கியமா. ஓகே. அப்புறம் நெறைய டைமர்ஸ் கிரியேட் பண்ணலாம்ல. அப்ப நெறைய டைமர்ஸ் இதுவே ஸ்டோர் பண்ணணும். சோ இந்த டைமருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாமா? ஓகே. சோ டைமருக்கு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். அதுல எந்த டைம்ல எக்ஸ்பயர் ஆகும், என்ன ஃபங்ஷன், ஒரு ஃபங்ஷன் பாயிண்டர் வச்சுக்கலாம். அப்புறம் அது ஆம் ஆயிருக்கா, ஆம் ஆவலையா, ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். இது மாரி நெறைய டைமர்ஸ் இருக்கு. நெறைய டைமர்ஸ் எப்படி ஸ்டோர் பண்றது? நெறைய டேட்டா ஸ்டோர் பண்ணனும்னா, அரேல ஸ்டோர் பண்ணலாம். இல்லன்னா லிங்க் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். சோ அப்ப லிங்க் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் வச்சுக்கணும். கரெக்ட்டா? சோ அவ்வளதான் நம்ம டைமர் ஸ்ட்ரக்சர். we will have a எக்ஸ்பைரி டைம் ஆர்ம்டா என்னன்றது இத ஃபங்ஷன் பாயிண்டர் பாத்தீங்களா? இந்த ஃபங்ஷன் பாயிண்டர நான் இங்க டைப் டெஃப் பண்ணியிருக்கேன். இன்புட் ஒரு வாய்ட் பாயிண்டர் அது எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ரைட். சோ திஸ் இஸ் a திங். அப்புறம் அந்த ஒரு டைமர் எக்ஸ்பயர் ஆன உடனே ஃபங்ஷன் கால் ஆகுதுல்ல, அந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ணணும்? அந்த ஆர்குமென்ட்டும் டேட்டாவும் அதுக்கு ஒரு பாயிண்டர். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டர். சோ திஸ் இஸ் வாட் வில் பி தேர் in the timer data. ஓகேவா? சோ இது கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இத நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா, we will be storing in the ascending order. எந்த டைமர் சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகுதோ அது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ரைட். சோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் கெட் டைம் அப்படின்னா இன் நானோ செகண்ட்ஸா? இதான அல்ட்ரா மைக்ரோ செகண்ட்ஸ். அப்ப என்னன்னா, டைம் ஆஃப் த டே ஒரு ஃபங்ஷன் இருக்கு லைனக்ஸ்ல. அதுக்கு இந்த வேரியபிள குடுத்த அப்படின்னா, உனக்கு கரண்ட் டைம் குடுத்துரும். அந்த கரண்ட் அந்த அதாவது உங்க சிஸ்டம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு அப்படின்றது. அது செகண்ட்ஸ் கூட ஒரு ஒரு என்னது 10 லேக் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா, அதாவது 6 சைபர மல்டிப்ளை பண்ணி கிவ் நானோ செகண்ட். செகண்ட்ஸ நானோ செகண்ட்ஸா மாத்தி, அப்புறம் கரண்ட் நானோ செகண்ட்ஸோட ஆட் பண்ணிக்கிற. சோ கரண்ட் டைம எடுக்கிறது தான் இந்த ஃபங்ஷன். இட்ஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன் யூ த கரண்ட் டைம் அப்படின்னு வச்சுக்கங்க. ஓகே. இப்ப நம்ம டைமர கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஸ்ட்ரக்சருக்கு மெமரி அலோகேட் பண்ணணும். அப்புறம் ஆர்ம்டு ஃபால்ஸ் அது என்ன கால் பேக் ஃபங்ஷன் பாசிட்டிவ் அது ஃபார்முலா ஃபங்ஷன். டைமர கிரியேட் பண்ணும்போது என்ன ஆர்குமென்ட் குடுக்குற அந்த ஆர்குமென்ட் நெக்ஸ்ட் பாயிண்டர் நல். அவ்வளவுதான். கிரியேட் டைமர் கிரியேட் ஆயிடும். ரைட்டா? இப்ப ஆர்ம் டைமர் பண்ணும்போது என்ன பண்ணுவ அப்படின்னா, உன் எக்ஸ்பைரி டைம் என்ன அப்படின்னா, கரண்ட் டைம் பிளஸ் இப்ப எவ்வளவு டைம் அவுட் ஆகுதுன்றது. கரண்ட் டைம் என்னது? இந்த கெட் டைம் இன் நானோ செகண்ட்ஸ் போட்டீங்கன்னா, உனக்கு அது கரண்ட் டைம் கிடைச்சிடும். அது கூட இந்த டைம் அவுட் எவ்வளவு? ஒரு 60 செகண்ட்ஸ். அத ஆட் பண்ணி எக்ஸ்பைரி டைம் போட்ட. ஓகேவா? இப்ப ஆர்ம் பண்ற ஆர்ம்டு 2. இப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த லிஸ்ட்ல போய் போடணும். ஓகேவா? இப்ப பாரு நான் அந்த லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல அந்த லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் ஹெட் பாயிண்டர்.
இந்த ஹெட் பாயிண்டரோட அட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாரி அவங்க கொஞ்சம் புரியாத மாரி கோட் அடிச்சிருக்கு ChatGPT. அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன பண்றேன், முதல்ல அந்த டைமர் இருக்கான்னு பார்க்குறேன். அப்ப ஒரு வாட்டி என்ன பண்றேன், அந்த பாயிண்டர அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டா போயிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் போம்போது ஸ்டார் போட்டு ஏன்னா அட்ரஸ் எடுத்திருக்கேன் கரெக்ட்டா? ஸ்டார் போட்டா தான் உனக்கு பாயிண்டர் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் போயிட்டு அதோடைய அட்ரஸ் இதுக்கு அசைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அது மாரி நெக்ஸ்ட் ஒரு டைமர் இருந்துச்சு அப்டின்னா பிரேக் பண்ணி வெளிய வந்துடுறேன். ஓகே. வி ஜஸ்ட் ஈக்குவல் டூ த டைமர்னா ஐ அம் ஜஸ்ட் பிரேக்கிங் அண்ட் கமிங் அவுட். இன்சர்ட் இன் தட் ஆர்டர். ஓகே. ஸோ இத எடுத்துட்டு நம்ம இப்ப புது டைமர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. டைமர் இங்க ஒண்ணு பாஸ் ஆகுதுல்ல. அந்த டைமர கரெக்ட்டான ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அத லூப் அடிச்சு நம்ம எக்ஸ்பைரி டைம் வந்து இருக்கிற எக்ஸ்பைரி டைம் நம்மளுடைய டைம விட கம்மியா இருக்கிற வரைக்கும் லூப் போட்டே இருக்கிறேன். எப்ப அதிகமாகுதோ வெளிய வந்து அந்த இடத்துல போய் இன்சர்ட் பண்ணிடுறேன். யூ ஆர் ஜஸ்ட் இன்சர்ட்டிங் இன்டூ த லிங்க் லிஸ்ட். அதான் ஆர்ம் டைமர். ஓகே. யூ கேன் ரைட் த கோட் இன் அ டிஃபரண்ட் மேனர். பட் என்ன பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. கிரியேட் டைமர்னா டைமர கிரியேட் பண்றாங்க. டைமர் கிரியேட் பண்ண என்ன தேவை? என்ன டைம் தேவை? ஆர்ம்டு ஃபால்ஸ் அப்புறம் கால் பேக் ஃபங்ஷன். அப்புறம் டைமர ஆர்ம் பண்றேன். ஆர்ம் பண்ண என்ன? அந்த லிஸ்ட்ல போய் போடுறேன் அவ்வளவுதான். கரெக்ட். ஒரு லிஸ்ட்ல போய் போட்டேன். அப்புறம் டிஸார்ம் டைமர். டிஸார்ம் டைமர்னா என்ன? அந்த இடத்துல போய் லிஸ்ட்ல போயிட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் நீனு. ரிமூவ் பண்ணிட்டு ஆர்ம்டு ஃபால்ஸ்ன்னு போடணும். ஓகேவா? அப்புறம் எப்ப டெலீட் பண்றியோ அப்ப டிஸார்ம் பண்ணிட்டு ஃப்ரீ பண்ணிட வேண்டியது தான். டிஸார்ம் பண்ணாலே லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். அப்புறம் ஃப்ரீ பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். இப்ப டைமர் சர்வீஸ் ரொட்டீன். இப்போ உன் ஃபங்ஷன் எப்படி கால் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 டைமர் கிரியேட் பண்றேன். 3 டைமரையும் ஆன் பண்ணிட்டேன். இத்தன செகண்ட்ஸ் கழிச்சு பண்ணு அப்டின்ட்டுன்னு. இப்ப ப்ராசஸ் டைமர்னு ஒரு ஃபங்ஷன கூப்பிடுறேன். ப்ராசஸ் டைமர் என்ன பண்ணும்னா, கரண்ட் டைம் எடுத்துக்கும். எல்லா என்ட்ரிக்கும் போகும். ஓகேவா? இது ஃபுல்லா லூப்ல ஓடிட்டே இருக்கு பாரு. வைல் 1, வைல் ட்ரூ. ஓகே. லூப்ல ஓடிட்டே இருக்கு. இந்த லூப்ல ஒரு வாட்டியும் ஒரு 100 நானோ செகண்ட்ஸ் யூ ஸ்லீப். யூ ஸ்லீப்னா நானோ செகண்ட்ஸ்ல தூங்குது. மைக்ரோ செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. மைக்ரோ செகண்ட்ஸ்ல தூங்குது. ஸோ மில்லி செகண்ட்னா என்ன? செகண்ட் டிவைடட் பை 1000 மைக்ரோ செகண்ட்னா மைக்ரோ செகண்ட் டிவைடட் பை 1000. அது மில்லி செகண்ட் டிவைடட் பை 1000 இஸ் மைக்ரோ செகண்ட். ஸோ 100 மைக்ரோ செகண்ட் ஸ்லீப் ஆகுது இந்த லூப். நீ என்ன பண்ற? ஒரு நோடா போற. கரெக்ட்டா? ஒரு நோடா போயிட்டு நீ என்ன செக் பண்ற? அதுல நோட்ல இருக்கிற எக்ஸ்பைரி டைம் இத விட கம்மியா இருக்கான்னு பார்க்குற. அப்ப கம்மியா இருந்தா என்ன ஆகும்? அந்த எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கரண்ட் டைம விட அந்த டைம்ல இருக்கிற டைம் கம்மியா இருந்தா டைமர் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? நீ கால் பேக்க கால் பண்ணணும். அப்ப என்ன பண்ற? வந்துடுற எக்ஸ்பயர்ட் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஹெட் அதுக்கு போட்டுட்டு ஆர்ம்டு ஃபால்ஸ் போட்டு கால் பேக் இருந்தா கால் பேக்க கால் பண்ணிடுற. அவ்வளவுதான். ஸோ எல்லா டைமரும் இந்த ப்ராசஸ் டைம்ல என்ன பண்ற? எல்லா டைமரும் வேல்யூ போற. கரண்ட் டைம எடுத்துக்கிற. எந்தெந்த நோட்லலாம் அதுல டைமர் வேல்யூ இருக்குல்ல, அது கரண்ட் டைம விட அதிகமா இருக்கு அப்படின்னா, கரண்ட் டைம விட கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கால் பட்டு உங்க வேலைய முடிச்சிடும். அவ்வளவுதான். ரைட். So that is what is happening here.